பற்பமெனத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும். ஒரு பற்பம் பத்மம் தாமரை எப்படி எதழ் விரிந்தாப்பில் இருக்கோ சுவாமியினுடைய திருவடிகள் அதை போல எதழ் விரிந்தாப்பில் இருக்குமா. பற்பனமகத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராட பதிந்த மருங்கழுகும். பைந்துவராடை நல்ல சிவந்தாடை காஷாயம் அதை தன்னுடைய திருவரையிலே அழுத்தி சாத்தி உள்ளார். முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும். 3 புரி நூல் யஜ்ஞோபவீதத்தை தரித்து கொண்டு கையில் பிடிச்சிருக்கிற திருதண்டத்தினுடைய அழகும். முன்னவர் தந்திடு மொழிகள் நிரம்பிடு முறுவல் நிழாவழகும். நம் முன்னோர்கள் ரிஷிகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொன்ன வார்த்தைகளையெல்லாம் அப்படி துடித்துண்டு குதியாட்டம் போட்டுண்டு வெளியே வர்றதுக்காக அந்த அதரங்கள் காத்துன்று கொல்லு. கண்ணன் சொன்ன சரமஸ்லோகம், வராகன் சொன்ன சரமஸ்லோகம், ராமர் சொன்ன சரமஸ்லோகம், ஆழ்வாராச்சாரியர்கள் பாடின பாசுரங்கள் இத்தனை காத்துன்று கொல்லு. முன்னவர் தந்திடு மொழிகள் நிரம்பிடு முறுவல் நிலாவழகும். அதுவும் சிரித்த புன்சிரிப்பு மாறாமல் அனுகிரகிக்க கூடியவர். கற்பகமே விழி கருணை புதிந்திடு கமலக்கண்ணழகும். இது கற்பகமரமோ காமதேனுவோ பகவானோ சேஷோவா சைன்யநாதோவா ஆதிசேஷன் பிறந்தாரா சேனாபதி பிறந்தாரா பஞ்சாயுதங்கள் பிறந்தனரா இத்தனை பேருடைய கருணை ஒரு சேர நம் பேர்ல படரப்போகிறதா என்ன அந்த திருக்கண்களை சேவித்தாலே திறந்திருக்கா மூடியிருக்கா மாயையா நித்தியமா இது என்ன எப்படிப்பட்ட திருக்கண்கள் பகவானதா ஆழ்வார்தா ஆச்சாரியர்கள் தான் யாருடைய பார்வேனே தெரியாத அளவுக்கு பிராட்டியினுடைய அனுகிரகம் அத்தனையும் பொதிந்திருக்கிற கமல கண்ணழகும். காரிசுத்தன் கடல் சூடிய முடியும் கனனர்ச்சிக முடியும். காரிசுத்தன் நம்மாழ்வார் காரிமாறனுக்கு பிறந்தார். காரிசுத்தன் நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய திருவடித்தாமர்களை எப்பவும் தலையால் தரிக்கிறாரோ இல்லையோ கடல் சூடிய முடியும் கனனர்ச்சிக முடியும். இழுத்து கட்டி இருக்கிற அழகிய சிகையோடைய கூட எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் நிதயத்துளதால். இந்த ராமானுஷருடைய வடிவழகு எப்போதும் என் நிதயத்துளதால் இருந்துடுத்து. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே யாரும் இந்த ஜகத்தில் நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. வியாதிகள் அண்டாது. பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த வருந்தவன். இந்த ராமானுஷருடைய விக்கிரகத்தை சேவிப்பதே ஓரோரு அடியவனுக்கும் ஓரோரு பிரபன்னனுக்கும் சரணாகதனுக்கும் ஒரே புகழ்